காஞ்சிபுரம் பார் கவுன்சில் போட்டியின்றி தலைவர் துணைத் தலைவர் தேர்வு. காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகில் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பார் அசோசியேஷன் சங்கம் உள்ளது. இங்கு வருடம் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களை பொறுப்பாளராக அறிவிப்பார்கள். கடந்த 27.4/2026 ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் அன்றைய தினத்தன்று பார் கவுன்சில் ஆப் இந்தியா தேர்தல் நடத்த காஞ்சிபுரம் பார் கவுன்சிலர் களுக்கு தடை விதித்தது. தடையை எதிர்த்து வழக்கறிஞர் கார்த்திக் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பார் கவுன்சில் தேர்தல் நடத்த வாதாடினார். உயர் நீதிமன்ற அமர்வு 2 நீதிபதிகள் மனுவை விசாரித்து தேர்தல் நடத்தி தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை அறிவிப்பு செய்ய வேண்டும் என ஆணை பிறப்பித்தது. அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் பார் அசோசியேஷன் சங்க தேர்தல் தேர்வு நடத்தி அறிவித்தனர். தலைவர் ஜெகன், துணைத் தலைவர் கார்த்திக் போட்டியின்றி வெற்றி பெற்றனர். அதைத் தொடர்ந்து செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் தேர்தல் நடத்தப்பட்டது. 408 வாக்குகளை கொண்ட இந்த தேர்தல் 277 வாக்குகள் பதிவாகி செயலாளர் பதவிக்கு சத்யா தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து துணைத் தலைவர் பதவிக்கு செல்வமணியும் பொருளாளர் பதவிக்கு யுவராணியும் தேர்வு செய்தனர். நூலகர் விஷ்ணு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் வழங்கினார். போர் கவுன்சில் உள்ள வழக்கறிஞர்கள் வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் சால்வே அணிவித்தும் வரவேற்றனர். காலை 7:16 PM. Accessible. Talk back off.